இப்படிதான் இது மாதிரி பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவா பழகிடும் இதெல்லாம். இன்னைக்கு டே 138. இப்போதைக்கு நான் ஒரு பிளான் கொடுக்குறேங்கிற மாதிரி பைக்கை புறத்த கொடுத்துருச்சு. கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி பெட்ரோல் என்ன ட்ரை ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டு பெட்ரோலை ஒரு 200க்கு போட்டேன். இது போட்டு விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட்டே ஆகலை. அவ்வளோதான் போல். பிக்கப் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டு ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும். பைக்கை போட்டுவிட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இந்த ஹெல்மெட்டை மட்டும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டேன். நேற்று தான் நமக்கு உடம்புல பிரச்சனை ஆகிட்டு சரியாக வந்துச்சு. இன்றைக்கி பைக் இது. இப்படி தான் இது மாதிரி பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக பழகிடும் எல்லாம். இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன்ல இந்த மாதிரி பைக்கு ஸ்டார்ட் ஆகலை, ஸோ ஒரு பார்க்கிங் ஏரியாவில் போட்டுவிட்டு அப்படியே போயிட்டேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே, அதனால் எல்லா மெக்கானிக் ஷாப்பும் லீவில் இருக்கும்னு நினச்சி நான் பாட்டுக்கு போயிட்டு சும்மா போகிற வழி தானே அப்படியே பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். மெக்கானிக் ஷாப்பு இருக்குது. ஒன்று மூடிட்டு அவரோட நம்பரே என்கிட்ட இருக்குது. கால் பண்ணி கேட்டுருந்துருக்கேன். அந்த ஒரு அலுப்பு தான், இந்த சின்ன அலுப்புனால இப்போ 1க்கு 2 வேலை. ஸோ இப்போ எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்குறேன். போய் அதை வேலையை முடிப்போம். அங்கே போய் போட்டுவிட்டு நம்ம போய் ரூமில் உட்காந்தானா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கக்குள்ள ஒரு சின்ன இடத்துல ஒரு குடும்பம் எப்படி வசிச்சுட்டு இருக்கு பாருங்களேன். காமிக்கிறேன். டக்குன்னு பார்த்துட முடியாது, கொஞ்சம் டீப்பாக தான் பார்க்கணும். இப்போ இதில் தெரிஞ்சது 1 2, ஆனால் இன்னும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு அதோ இன்னொன்று ஒடியாது பாருங்க. அதே மாதிரி இன்னும் 4 5 இருக்குது போல். திடீர்னு பார்த்தேன், என்னடா வேமா ஓடுதுன்னு பார்க்கக்குள்ள உள்ளுக்குள்ளே அவ்வளோ நிற்கிது.